இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இது அருண்ஸ் கோடைமலை. நான் அருண். போன பதிவில் சீதைக்கு சுயம்பரம் நடத்த போகிறதா ஜனகர் அறிவிச்சார்னு கேட்டோம். அதை தொடர்ந்து ஜனகர் சிவவில்ல முறிக்கிறவங்களுக்கே சீதையை திருமணம் செஞ்சு வைக்கிறதா அறிவித்ததும் அந்த சிவவில்ல பார்க்க எல்லோரும் ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. சிவவில்ல 60,000 பேர் சேர்ந்து வில்லை இழுத்து கொண்டு வந்து வச்சாங்க. அங்கே கூடியிருந்த மன்னர்கள் எல்லாம் சிவவில்ல பார்த்ததும் இத்தனை பேர் சேர்ந்து இழுத்துட்டு வர இந்த வில்லை தூக்குறதே கஷ்டமாக இருக்குமேன்னு நினச்சி ஆற்றலே இல்லாமல் உட்காந்துருந்தாங்க. அப்போது முதல்ல ஒரு மன்னன் எந்திரிச்சு போய் வில்லை பார்த்துட்டு வந்து உட்கார்ந்தான். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த இன்னொரு மன்னன் வில்லை தூக்கலையான்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், நான் வில்லை பார்க்க தான் போனேன், தூக்குறதுக்காக போகலைன்னு சொன்னான். இன்னொரு மன்னன் வில்லோட பக்கத்தில் போயிட்டு வில்லை கையில் பிடிக்க முயற்சி செஞ்சான். அவனோட கைகளுக்கு அந்த வில் அடங்கலை. இன்னொரு மன்னன் வில்லை தூக்க முயற்சி செஞ்சு முடியாமல் அவமானத்தோட தன்னோட இருக்கையில் வந்து உட்கார்ந்தான். ஒருத்தன் எனக்கு 2 நாளாக காய்ச்சல்னு சொன்னான், இன்னொருத்தன் எனக்கு சீதை தங்கைன்னு சொன்னான். இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லி யாருமே வில்லை வளைக்க முன் வரல. இந்த வில்லை வளைச்சாதான் பெண் தருவேன்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது. இந்த வில்லை யாராலையும் வளைக்க முடியாது, இந்த வில்லை வளைக்க போகிறவனு யாரும் இல்லை, அதுபோல் சீதைக்கும் கல்யாணம் ஆக போகிறதில்லைன்னு அங்கே இருந்தவங்கெல்லாம் பல மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஜனகரோட புரோகிதரான சதானந்தர் ராமர்கிட்ட வந்து சொல்கிறாரு, ராமரே, ஜனகர் இப்போ சீதையோட திருமணம் தடைபட்டுருமோன்னு பயந்து போயிருக்காரு. நீங்கள் இந்த சிவதனுசை வளர்ப்பீங்கிற நம்பிக்கையில் நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னார். உடனே விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், ராமரை ஒரு பார்வை பார்க்குறாரு. அந்த பார்வைக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த சிவதனுசு பல வருஷங்களாக அபிஷேகம் செஞ்சு செஞ்சு அதோட வலிமையை இழந்திருக்கு. இந்த தனுசு ராவணனை அழிக்க உதவாது, உனக்கு பரசுராமர் கோதண்டத்தை தருவார், அதனால் இந்த வில்லை வளைக்க வேணாம், உடைச்சிருன்னு சொன்னார். விஸ்வாமித்திரரோட பார்வையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட ராமன் அந்த சிவதனுசை பார்த்தாரு. தான் அமர்ந்திருந்த இடத்துலேருந்து எந்திரிச்சாரு ராமர். ராமர் சிவவில்ல முறிப்பதை பார்க்கறதுக்காக தேவர்கள் வந்து ஆரவாரம் செஞ்சு ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ராமர் வீரத்தோட நடந்து போய் அந்த வில்லை எடுத்து வில்லோட நாணை பிடிச்சு இழுத்தாரு. ஒரு நொடியில் வில் படார்னு உடைஞ்சது. அந்த வில்லு உடைஞ்ச சத்தத்தில் பூலோகமே அதிர்ந்தது. 8 திசைகள்லையும் வில் உடைஞ்ச சத்தம் கேட்டது. ராமருக்கு தேவர்கள் மலர் மலை பொழிஞ்சாங்க. இதை பார்த்த ஜனகருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. மிதிலாபுரியில் இருக்கிற மக்கள் எல்லோரும் ஆடி பாடி கொண்டாடினாங்க. என்னோட உயிருக்கும் மேலான என் மக சீதைய ராமருக்கு தரேன்னு சொன்னாரு ஜனகர். ஒரு பக்கம் வில் உடைஞ்ச சத்தம் அண்டம் முழுதும் கேட்டாலும் சீதை ராமரை மனமுருகி நினச்சிக்கிட்டு இருந்ததால அந்த சத்தம் சீதைக்கு மட்டும் கேட்கல. அப்போ நீலமாலை அப்படிங்கிற ஒரு தோழி ஓடி வந்து சீதை கிட்ட ராமர் வில்ல வளைச்ச செய்தியை சொன்னான். அன்னைக்கு விஸ்வாமித்திர முனிவர் கூட மிதிலைக்கு வந்த ராமன் தான் வில்ல முறிச்சாருன்னு சொன்னா நீலமாலை. நான் அன்னைக்கு கன்னிமாடத்திலிருந்து பார்த்த அந்த கார்வண்ணன் தான் வில்ல முறிச்சாங்கிற செய்தி கேட்ட சீதை ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சா. ஒரு பக்கம் ஜனக மகாராஜாவுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. அவர் சொல்றாரு, தசரதரோட புதல்வனான ராமரோட வீரத்தை என் கண்களால் பார்த்துட்டேன். என்ன ஒரு அற்புதமான காட்சி! இன்னைக்கு இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ராமரை கணவனை அடைகிறது மூலமாக என்னோட பரம்பரைக்கு சிறப்பான புகழை கொண்டு வர போகிறா என்னோட மக சீதை. விஸ்வாமித்திரரே, அடுத்து நான் என்ன செய்யணும், நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன்னு சொன்னார் ஜனகர். விஸ்வாமித்திரர் சொன்னார்,
தசரத சக்கரவர்த்தியை வரவழைச்சு திருமணம் நடத்துறதே சிறந்த முறையாகும். அதனால் தூதர்கள் கிட்ட ஓலையை கொடுத்து அயோத்திக்கு போய் இங்கே நடந்ததை எல்லாத்தையும் தசரத சக்கரவர்த்தி கிட்ட சொல்லி அவரை அழைச்சிட்டு வரும்படி கட்டளையிட்டாரு ஜனக மகாராஜா. மிதிலையிலிருந்து வந்த தூதர்கள்கிட்ட ஓலையை படித்த தசரதருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாட்டு மக்களுக்கு தசரதர் ராமரோட திருமணத்தை முரசொலிச்சு செய்தியாக அறிவிச்சார். இந்த செய்தியை கேட்டு நாட்டு மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி கடலில் மிதந்தாங்க. தசரதரோட ஆணைப்படி தேரும் யானைகளும் குடைகளும் கொடிகளோடையும் சேனைகள் மிதிலையை நோக்கி புறப்பட்டுச்சுங்க. வீரர்களும் பெண்களும் மிதிலை நகர் நோக்கி பிரயாணம் பண்ணும்போது வழியில் ஆடலும் பாடலுமா தங்களுக்கே திருமணம் நடக்கிற மாதிரி நினச்சி சந்தோஷப்பட்டாங்க. திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக அந்தணர்களும் போனாங்க. பெண்களோட சிலம்பொலி, குதிரைகளோட கனைப்பு சத்தம், மக்களோட சிரிப்பொலின்னு போக போக மக்கள் கூட்டம் நிறைஞ்சு வழிஞ்சது. தசரத மன்னரோட பட்டத்து அரசிகளும் இசை சத்தம், படைகளோட இரைச்சல் சத்தத்தோட வழிநடையாவே போனாங்க. கோசலை, கைகேயி, சுமத்திரை 3 பேரும் தோழிகளோட புடைசூழ தேரில் போனாங்க. சீர் கொண்டு போகிற பெண்கள் மொத்தம் 50,000 பேருக்கு மேலே. தசரதர் நவரத்தின தேரில் வசிஷ்ட முனிவரோட பரதனும் சத்ருகனும் போனாங்க. 5 நாட்கள் பயணத்துக்கு அப்புறம் 5வது நாள் மிதிலை அடைஞ்சாங்க. அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஜனகர் அவங்கள வரவேற்று அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்தாரு. தசரத சக்கரவர்த்தியை வரவேற்ற ஜனக மகாராஜா ராமர் இருக்கிற இடத்துக்கு தசரதரை அழைச்சிட்டு போனார். தசரதரை பார்த்த ராமர் மகிழ்ச்சியோட தன்னோட தந்தை கிட்ட ஆசி பெற்றாரு. சரி நண்பர்களே, மீதி கதையை அடுத்த பதிவில் கேட்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண். இது அருண்ஸ் கோடைமலை. நன்றி.